இந்த கிறிஸ்மஸ் தினத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்த பத்தி நெறையா காணொளிகள் இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு வந்து வரப்போது. அதில் முதல் காணொளியா தான் இது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜோசப். யார் இந்த ஜோசப் அப்படிங்கிறத ஜோசப் விஜய் அவர்கள் வந்து எனக்கு சொல்றதுக்கு தூண்டி விட்டுருக்காரு. சமீபத்தில கிறிஸ்துமஸ்க்காக நடத்தப்பட்ட ஒரு விழால, அங்க வந்து நெறைய கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. கீழ உட்காந்துருக்கவங்க நெறைய கிறிஸ்டியன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். டிவிகே கேடர்ஸு, அதுக்கப்புறம் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளும் கொண்டாடுற மாரி ஒரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறப்போ, அதில வழக்கமா நடிகர்கள் ஒரு குட்டி கதை சொல்லுவாங்கல்ல. ஸோ நடிகரா இருந்து இப்போ வந்து ஒரு பாலிட்டிஷியனா மாறியிருக்க விஜய் அவர்கள் ஜோசஃப மேற்கோள் காட்டி வந்து சொல்றாரு. அதாவது தன்னை ஒரு ஜோசஃபா நினைத்துக் கொண்டு, எவ்வளோ பைபிள் கதைகள் இருந்தாலும் ஏன் ஜோசப் கதையை தேர்ந்தெடுத்தார்ன்னு நான் உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்ல. தான் ஒரு ஜோசப் விஜய் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னாரோ இல்லையோ எச்ராஜா பலவாட்டி நம்மளுக்கு புரிய வச்சிருக்காருல்ல. அதனால அந்த ஜோசப் விஜய் தன்னை ஜோசஃபாகவே உணர்ந்து ஜோசப் கதையை தெரிவித்து அதன் மூலியமாக பைபிள் படியுங்கள் என்று சொன்னாலும், அது வந்து தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றதுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டாரு. இந்த நேரத்தில் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை பல பேருக்கு கூட வந்து இந்த ஜோசப் அப்படிங்கிற கதை, ஏன்னா இதிலே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு தப்பாக தான் சொல்லியிருப்பார். சின்ன தப்பாக இருந்தாலும் பெரிய தப்பாக இருந்தாலும் தப்பு தானே. அது ஜோசஃபை குறித்து சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜாவானான்னு சொல்லியிருப்பார். ஜோசப் ராஜாலாம் இல்லை, பட் ஆனால் வந்து ராஜா கீக்கிலாக ஒரு விஷயம் வந்து பண்ணால். ஜோசப் யார் பைபிளில், ஜோசப் பின்னாடி இருக்க கதையை வந்து உங்களுக்கு மேலோட்டமாக வந்து சொல்கிறேன். ஸோ ஆப்ராமிக் ரிலீஜன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் ஆப்ராமிக் ரிலீஜன்றாங்கன்னா, இது வந்து ஆதாமேவாள் கதையெல்லாம் வந்து தாண்டி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வந்து கடவுள் அப்படின்னு பைபிளில் நம்பப்படுறவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு சந்ததியின் மூலயமா வந்து இந்த இந்த ரிலீஜனையோ இல்லை நம்பிக்கையோ இல்லை நம்மளுடைய அந்த ப்ராமிஸை வந்து கீப் அப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஆப்ராம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. ஆப்ராம் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய இந்த ஆப்ராம்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மகன்கள் இருக்காங்க. அதில் ஒரு இஸ்மாயில், அதுக்கப்புறம் வந்து ஐசக் அப்படிங்கிற 2 பசங்க. அதில் ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுத்து அதன் மூலிமா ஒரு சந்ததியை உருவாக்குறாரு. அவருக்கு வந்து ஈசு அப்புறம் ஜேக்கப்னு 2 பசங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து ஜேக்கப் அப்படிங்கிறவரோட சந்ததியின் மூலிமா தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய ப்ராமிஸ் வந்து கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போது இந்த ஜேக்கப்க்கு வந்து நிறைய குழந்தைங்க பிறகுறாங்க. 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கிறப்போ, வெவ்வேறு மனைவிகள் மூலியமாக பிறக்கிறப்போ, அதில் ஒரு குழந்தையாக தான் இந்த ஜோசப் அப்படின்னு இருக்கிறாரு. எல்லார் வீட்லேயுமே நம்ம பார்க்குற விஷயந்தான். 2 பிறந்தாலும் சரி, 10 பிறந்தாலும் இல்லை 5 பிறந்தாலும், அதில் அப்பா அம்மா எல்லாருக்காகவும் உயிரை கொடுப்பாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு ஊட்டுவாங்க, எல்லார்கிட்டையும் கடிந்து கொள்வாங்க, பாசத்தை காட்டுவாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் பெட்டாயிருவாங்க. அது ஒரு பொண்ணோ பையனோ பெட்டாயினா ரொம்ப பாசம் அவங்க மேலே வச்சுருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பாசத்தை வந்து இந்த ஜோசப் மேலே வந்து வைக்கிறாரு. அதுக்கு காரணம் நிறைய மனைவிகள் இருந்தாலும் ஜோசஃபுடைய அம்மாவை வந்து அவர் ரொம்ப நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜோசப் பாவம் அப்படின்னு அவர் நினச்சதுனால, ஜோசப் வந்து அப்பாவுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து செஞ்சார் அப்படிங்கிறனால அவர் மேலே பாசம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கேயே நிறுத்தியிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு பல வண்ண ட்ரெஸ்ஸு, அந்த காலகட்டத்தில் வண்ணங்கள் நிறையா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி வந்து வேறு ஒரு விதமாக பார்க்கப்படுது. பட் அந்த காலகட்டத்தில் வண்ணம் நிறைந்த ஒரு ட்ரெஸ்னால் அதை போட்டிருக்கிறது வந்து ஸ்பெஷலான விஷயம். ஸோ தன்னோட பையனுக்கு அந்த ஜோசப்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா கலரான ட்ரெஸ்ஸை வந்து போற்றி விட்டு அவனை வந்து செல்லமாக பார்த்துக்கிறதுனால மற்ற அண்ணன் தம்பிங்க எல்லாருக்குமே வந்து ஜோசப் மேலே ஒரு செம்ம கடுப்பு, பொறாமை எல்லாமே. அதனால் சமயம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த மாடு ஆடுலாம் மேய்ச்சிட்டு பாலைவனத்தில் இருக்கிறப்போ வந்து ஜோசஃபை வந்து பொய் சொல்லி ஒரு இடத்துக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே அவனை வந்து ஒரு குழிக்குள்ளே தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த சைடு வந்த வியாபாரிகள்கிட்ட அடிமையாக வந்து வித்துடுறாங்க. அப்போ அந்த வியாபாரிங்க வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி அந்த காலகட்டத்தில் சூப்பர் பவராக இருந்த ஈஜிப்ட், அங்கே கூட்டு போயிட்டு இவனை வந்து வித்துடுறாங்க. அங்கே விற்கிறப்போ என்ன ஆகுது, அங்கே இருக்கிற அரசவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பதவி வகிக்கிற ஒருத்தரோட ஒரு ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கலெக்டர் மாதிரி ஆள்னு வச்சுக்கோங்க. அவர் வீட்டில் வந்து ஜோசப் வந்து ஒரு ஸ்லேவாக ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா வேறு இனத்தவர் வந்து இது மாதிரி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தால் அவங்கள ஸ்லேவாக யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் பார்க்க வைப்பாங்க. அந்த கலெக்டர் கலெக்ட் பண்ணுறதுக்காக வெளில போயிட்டுருக்கப்போ அந்த அம்மா, அந்த கலெக்டரோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் சின்ன பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜோசஃபை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இவன் வந்து பல வாட்டி தவிர்த்துட்டே இருக்கும்போது ஒரு வாட்டி அந்த லேடிக்கு ரொம்ப ஓவர் மூடாகி ஜோசஃபை கட்டி பிடிச்சி இன்றைக்கி வந்து முடிச்சே தீர்வேண்டா அப்படின்னு பண்ணிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கலெக்டர் உள்ளே வந்துடுறாரு. உடனே தான் தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணுது, இவன் என்னை வந்து தவறாக வந்து நடக்க முயற்சிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது பொண்டாட்டி சொல்கிறதானே நம்பிட்டு இருக்கோம், சந்திரா உன்னை போய் திட்டுவேனாமா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு, டக்குன்னு இந்த ஜோசஃபை பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டுறாங்க.
ஜெயிலில் ஜோசப் இருக்காரே தவிர்த்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சூப்பர் பவர் அப்போ தான் வந்து வெளிப்படுது. அதாவது கடவுள் எல்லாருக்கும் ஒரு வரம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஜோசப்க்கு கொடுத்த வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் கனவு கண்டாலும் சரி அந்த கனவு போய்ட்டு ஜோசப் கிட்ட சொன்னால் ஜோசப் வந்து அதுக்கான மீனிங்கை வந்து சொல்லிடுவாப்ல. அப்படி இருக்கிறப்போ கூட இருக்கவங்களோட கனவெல்லாம் வந்து டீகோட் பண்ணி சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஆஃபீஸர் கிட்ட வந்து டீகோட் பண்ணி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம ஃபேரோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது ஈஜிப்டில் வந்து மன்னர்கள் பேர் ஃபேரோ அப்படிங்கிற டைட்டில் தான் கூப்பிடுவாங்க. அந்த ஃபேரோ கிட்ட அந்த வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஆள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறான், அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். அவனோட கனவையும் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் வந்து தீர்த்து வைக்கிறான். சூப்பராக சொல்லிச்சு, டேய் சூப்பர்ரா நீ சொன்ன மாதிரியே நடந்துச்சுடா அப்படின்னோட அவன் மனசில் வச்சுருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேரோ கிட்ட ஒர்க் பண்ணிருக்கும் போது ஃபேரோவுக்கு ஒரு கனவு வருது, அந்த எகிப்திய மன்னனுக்கு. அந்த கனவு வந்து அவனை ஆட்டி படைக்குது. என்னடா இது ஒரு மாதிரியான கனவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆட்டி படைக்கிறப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், ஆளாளுக்கு இதான் சான்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா A to Zன்னு கதையை அளந்து விட்றாங்க. அளக்காமல் விட்றாங்க, ஆற்றுல வந்து அளக்காமல் போடுற மாதிரி பார்த்திங்கன்னா அவன் கதையை விட்டோன்னே ஃபேரோவுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாருமே நம்மக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிறதுக்காக இந்த கதையெல்லாம் கேட்டுன்னு போகிறானுங்க. இது வந்து நம்மளோட ட்ரீம் கொண்டாட மீனிங்கே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் நம்பாமல் வேறு ஏதாவது ஆளை தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்போது இந்த ஜெயிலில் இருந்தான்ல ஃபேரோ கிட்ட வேலை செய்கிறான். அவன் போய் சொல்கிறான், ஐயா எனக்கு ஜெயிலில் ஒருத்தன் கூட இருந்தான் யூதன், அவன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா கனவுலாம் வந்து சொன்னோன்னா கரெக்டாக சொல்லிடுவான், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சொல்லிடுவான் அப்படின்னா. அப்படியா முதல்ல அவனை கூப்பிட்டு அப்படின்னோடனே அவனை கூப்பிட்டு வந்தோடனே இந்த ராஜாவுடைய கனவு கொண்டான அர்த்தத்தை வந்து சொல்கிறான். அதாவது என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் பஞ்சம் வரும், இதெல்லாம் வந்து இந்த பஞ்சம் வந்து இவ்வளோ நாள் இருக்க போகுது, இதனால் நிறையா பட்டினி ஏற்படும், அதனால் நீ நல்லா தானியங்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சுக்கோ, இதுதான் உன்னோட கனவு விளக்குது அப்படிங்கிறத சொன்னோன்னே நம்ப முடியாமல், நீ சொல்கிறது ஒரு மாதிரி நம்புற மாதிரி இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஓரம் நின்று நீ சொன்னதெல்லாம் வந்து பண்ணி பார்க்குறேன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறப்போ ராஜாவுக்கு இந்த கனவுல என்னெல்லாம் பார்த்தாரோ அதெல்லாம் வந்து ஜோசப் சொன்ன மாதிரியே நடக்குது. நல்ல வேலை ஜோசப் சொன்னதை கேட்டு அந்த தானியத்தெல்லாம் தேக்கி வச்சனால அந்த பஞ்சத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஈஸியாக வந்து கடந்து போக முடிஞ்சுது. அப்போ ஜோசஃபை மனசில் வச்சு அவனை திருப்பியும் கூப்பிட்டு வந்து, நீ சூப்பர்ரா, உனக்கு வந்து ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கடவுளும் கூட இருக்கார், நீ ஏன் என் கூடவே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசஃபை கூட வச்சுட்டு அவர் செய்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஜோசஃபோட ஆலோசனையை கேட்குறாரு. ஜோசப் கூட கடவுள் இருந்ததுனால கடவுள் ஜோசப்க்கு ஹெல்ப் பண்ணி அது மூலியமாக பேரோவுக்கு எல்லா விஷயங்கள் நல்லாமே நடந்து ஈஜிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜோசஃபோட அட்வைஸில் சும்மா ஃப்ளரிஷ் ஆகுது. அப்போ சும்மா விடுவாரா ஃபேரோ, பக்கத்துலேயே அவனை வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு பதவியை கொடுத்தா தன் நாடை போல் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி அவர் கிங்காக இருந்தாலும் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் எக்ஸிக்யூஷன் பண்ணுற எல்லா விஷயமும் அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவன் வைக்க நான் சொன்ன மாதிரி இந்த ஹேண்ட் ஆஃப் த கிங்குன்னு வாங்கல அந்த மாதிரி வந்து அவனுக்கு எல்லா பவரும் கொடுத்துட்றாரு. அப்படி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் மாதிரியான அவன் போஸ்ட்டை வகிச்சதுனால ஃபுல் பவர் அவங்ககிட்ட இருந்தது. அப்படி அந்த பஞ்சம் இந்த மாதிரி ஒரு பஞ்சம் ஏற்படுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஜோசப் வந்து எல்லாத்துக்கும் தானியத்தை பிரித்து கொடுத்துருக்காரு, ஃபுல் பவரில் இருக்கார், அவர் சொன்னால் எல்லாமே கேட்பாங்க நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு 10 அண்ணனுங்க வரானுங்க, அண்ணன் தம்பிங்க வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நாங்கள் பஞ்சம் பொழைக்க வந்திருக்கோம், இங்கே தானியங்கள்லாம் இருக்குது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கேட்குறோன்னு ஜோசப்க்கு கண்ணிலேருந்து ஒரே தண்ணி, ஆனால் வெளில காட்டிக்கல. அதை அப்படியே வந்து மிடுக்காக இருந்துட்டு உள்ளே போய் அழுதுட்டு வந்து திருப்பி மிடுக்காக அவங்க கிட்ட வந்து பேசுகிறாரு, எத்தனை தானியம் வேணும், அப்படியா எனக்கு வந்து தானியெல்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் யாரை உங்களால் வந்து நம்ப முடியல, உங்கள் கூட இருக்கலே இந்த சின்ன பையன் இருக்காம அவனை என் கூட விட்டு போங்க, நீங்கள் போயிட்டு திருப்பியும் வாங்க, உங்களுக்கு இன்னும் தானியெல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சின்ன பையனை வேறு வழியெல்லாம் விட்டு போகிறாங்க. அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் கூட பிறந்த இன்னொரு குட்டி பையன், அதாவது இவங்க அம்மா வயத்துலேயே பிறந்த இன்னொரு பிரதர். அவனை வந்து பாசத்தினால வந்து கேட்டுக்கிறான், ஆனாலும் மற்ற அண்ணன்கள் மேலேயும் பாசம் தான். திருப்பியும் மற்ற அண்ணன்கள்லாம் போய்ட்டு ஆக்சுவலாக அவங்க அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லுவான், ஜேக்கப் போய் ஜேக்கபை கூப்பிட்டு வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரிவீல் பண்ணுறான், நான் தான் அவங்களோட தம்பி ஜோசப்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணன்களுக்கெலாம் ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது, அப்பா வந்து கட்டி தழுவிடுறாரு. ஸோ இந்த ஃபேமிலி வந்து ஒன்றா சேர்ந்துடுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேக்கபுடைய மகன்கள் எல்லாருமே இந்த ஜோசப் உட்பட இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஈலை அப்புறம் பெஞ்சமின், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இஸ்ரேல்னால் ஒரு கண்ட்ரி இல்லை, இந்த பீப்புள் எல்லாருக்குமே சந்ததி இருக்குல்ல, இந்த 10 பசங்களுக்கும் இருக்கக்கூடிய சந்ததி எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அப்படின்னு பின்னால் வந்து அழைக்கப்படுது. இதில் வந்து சில நம்பர்ஸ் நான் வந்து தப்பாக சொல்லியிருக்கலாம், பட் இதுதான் பேசிக் ஸ்டோரி. ஸோ இந்த ஜோசப் வந்து தன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த ஈஜிப்டில் ரொம்ப செல்வாக்குடையவராக ராஜாக்கு கூட வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் இருக்கிறதுனால இவங்களுடைய இனத்தை சேர்ந்த யூதர்கள் எல்லாமே வந்து இங்கே இனப்பெருக்கம் பண்ணி பெருக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈஜிப்சியன்ஸும் ஒரு சைடு வளர்ந்துட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யூதர்களும் வந்து அவங்க இனப்பெருக்கம் பண்ணி வளர்ந்துட்டே இருக்காங்க. பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மோசஸ் ஸ்டோரிக்கு போயிடும். ஸோ இதான் வந்து ஜோசப் கதை. ஸோ இந்த ஜோசப் கதையை தான் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முயற்சிருக்கிறாரு. ஸோ இதன் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் கூற விரும்புவது என்ன அப்படின்னா, கடவுளும் கூட இருந்தாருன்னா
உன்னை யாராவது அடிமையாக விற்றா கூட சரி, நீ ஜெயிலிருந்து அந்த ரேக்ஸ் டு ரிச்சஸ்ன்னு சொல்லுவாங்களே மாதிரி ஜெயிலிருந்து இருக்கிறதுலே டாப்பில் போயிடுவேன் கடவுள் கூட இருந்தா அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை சொல்லி இதற்கு மேலே உங்களை போதனை செய்து தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. சும்மா உங்களுக்கு இன்றைக்கி இதை வச்சு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.